காலகாலமாக வதந்தி தீயா தான் பரவிட்டு இருந்தது. ஒரு காலத்துக்கு அப்புறம் அது வதந்தி காட்டு தீயா மாறிச்சு வந்து. இப்போ காட்டு தீயை விட தாண்டி மீடியாக்களுடைய தீனியா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து யார் செய்திகளை முந்தி தருவது, யார் வியூஸ் அதிக அழுத்து, யார் முதல்ல அதை போட்டு அந்த வீடியோவை போட்டு வைரல் ஆகிறது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மீடியா வந்து கிராஸ் செக் பண்ணுறதே கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருக்குது. அதுவும் வந்து அதிகாலை இந்தி உலகின் பாலிவுட்டினுடைய சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா வந்து மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி அப்படி காட்டு தீ மாதிரி பரவச்சு. ஊடகங்கள்லாம் அது செய்தியாக மாறிச்சு. யார் முந்தி தருவதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய வரலாறு, பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிவுட்டில் இருக்கிற முன்னணி நடிகர்லாம் பதறி அடிச்சிட்டாங்க வந்து. தர்மேந்திராவுக்கு 89 வயசாகுது. வயது மூப்பு காரணம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றார். ஓகே, அதை தாண்டி ஒரு ஸ்டார் வந்து அப்படியேப்பட்டவர் அப்படின்னா சல்மான் கான்லாம் அவராக காரை எடுத்துன்னு அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி அவர் போக ஆரம்பிச்சிட்டார். காரணம் இந்த செய்திகள் வந்த அந்த தீ தான். இந்த தீக்கான காரணம் என்னென்னா, காதில் கேட்டது, யாரோ சொன்னது, எப்படியோ ஒன்று முதல்ல நம்ம வந்து நியூஸை போட்டு அடிச்சிடணும், முதல்ல வீடியோவை போடணும் அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இப்படியாப்பட்ட விவகாரம் காலையில் பாலிவுட்டையே கொந்தளிக்க ஆரம்பிச்சது. இதில் அதிகப்படியாக தர்மேந்திராவுடைய மனைவியும் நடிகையும் எம்பியுமான ஹேமமாலினிக்கும் அவருடைய மகள் இஷா தியாலுக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு. அது ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் சிகிச்சையில் இருக்கார், இன்னும் உடல்நலம் நல்லா தேறி வருது, நம்ம அப்பா இன்னும் பிரமாதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நல்ல முன்னேற்றம் டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தா வந்து ஆளே அவுட்டுன்னு இந்த மீடியாக்கள்லாம் கொந்தளிச்சு இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் பாருங்க. வந்து நான் திரும்ப சொல்கிறது தான், வயது மூப்பு தான், ரைட்டு, ஓகே தான், பெரிய ஸ்டார் தான். ஆனால் அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஹேமமாலினியோ அவருடைய மகளோ, ஏன் தர்மேந்திராவுடைய மகன்கள் சன்னி தியோலோ அல்லது பாபி தியோலோ என்ன நினச்சிருப்பாங்க, என்ன ஆகியிருக்கும்? வந்து ஆளாளுக்கு ஃபோன் போட்டு கடுமையான மன உளைச்சல் காலாகிட்டாங்க. அதை தான் ஹேமமாலினியும் அவருடைய மகளும் வந்து இப்படிலாம் தயவுசெய்து பண்ணியே பண்ணாதீங்க, எங்கள் கணவர் எங்கள் அப்பாவுடைய உயிரில் நீங்கள் விளையாடாதீங்க, நீங்கள் நியூஸ் போடுறதுக்கு, நீங்கள் வியூஸ் அடிக்கிறதுக்கு, நீங்கள் முதல்ல வந்து வீடியோ போடுறதுக்கு எங்கள் அப்பா தான் கிடைச்சாரா அப்படின்ற அளவுக்கு கொந்தளிச்சுட்டாங்க. இது காலகாலமாக நடந்துக்கிட்டு வந்து இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாகி போச்சு. நிறைய பாலிவுட் பிரபலங்கள்லாம் கழிவு ஊற்றிருக்காங்க வந்து. ஏன் அந்த கிராஸ் செக் பண்ணுறது கிடையவே கிடையாதா அப்படின்னு. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பிரிண்ட் மீடியாவில் அப்படிலாம் பண்ணிடவே முடியாதுங்க. வந்து ஒரு செய்தியை சேகரிக்கணும், அதை வந்து அப்புறமா பார்த்து டைப் பண்ணணும், டைப் பண்ணது வந்து அச்சில் ஏறணும், அச்சில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு முறை கிராஸ் செக் பண்ணணும், அப்புறமா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் போட்டு விசாரிக்கணும். அது தவறுனா அது பிளேட்டுன்னுவாங்க, அந்த பிளேட்டில் போன அந்த அச்சை வந்து திரும்ப எடுத்து அதை சுரண்டி வேற ஒன்று டைப் பண்ணி அதில் வந்து ஒட்டி ஓட்டுவாங்க வந்து. இப்படிலாம் இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி கேமராவும் செல்ஃபோனு கையில் இருக்குதுன்றதுக்காக போட்டு விடு அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. தர்மேந்திரா இந்திய சினிமாவின் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம். சோலே அந்த ஒரு படம் போதும் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்திய சினிமாவின் எவர்கிரீன் மூவி வந்து அந்த படம் வந்து சோலே. ஒரு பக்கா மசாலா படமாக இருந்தாலும் அது எத்தனை முறை நீங்கள் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. நான்லாம் வந்து லாங்குவேஜ் தெரியாமலே பார்த்துருக்கேன் வந்து. அப்படி ஒரு படம் வந்து நிறைய பேர் கூட சொல்லுவாங்க வந்து ஒரு சோலை மாரி ஒரு படம் எடுக்கணுங்க அப்படின்வாங்க. அது மிக முக்கியமான காரணம் தர்மேந்திரா தான். அந்த படத்திற்கு பிறகு தர்மேந்திரா உச்ச நட்சத்திரமாக மாறினார் என்றதை மாற்றுக்கிறதுக்கிட்டே கிடையாது. சோலே தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க 80 ஸ்க்ரீனில் வெள்ளி விழா கொண்டாடின படம், 45 ஸ்க்ரீனில் வந்து பொன் விழா கொண்டாடின படம் வந்து கோல்டன் ஜூப்ளி அடித்த படம். அப்படியாப்பட்ட படத்தினுடைய ஒரு நாயகன், பல பேருடைய ஆதர்ச நாயகன் தர்மேந்திரா. அவர் வந்து பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் பிறந்து 19 வயதில் ஒரு திருமணம் ஒன்று பண்ணிக்கிட்டார் வந்து. திருமணம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு நம்ம ஊர் ஹேமமாலினி, ஸ்ரீரங்கத்து தேவதை அப்படின்வாங்க இல்லைங்களா, ஹேமமாலினியை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு பாஜகவினுடைய எம்பியாக இருந்தார் தர்மேந்திரா. வயது மூப்பின் காரணமாக அரசியலேருந்து விலகின உடனே இவங்க வந்து எம்பியாக மாறிட்டாங்க. ஹேமமாலினி எம்பியாக மாறி உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அமோக வரவேற்பு. நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாலாம் இருந்திருந்து. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த பெண், தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்க ஒரு பாலிவுட்டில் போய் அங்கே நீங்கள் நட்சத்திரமாகறதே பெரிய கஷ்டம், நார்த்தில் விடவே மாட்டாங்க. அதை தாண்டி அரசியலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இருக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது வந்து. அதற்கு மிகப்பெரிய பக்கத்துணையாக இருந்தது தர்மேந்திரா. அவருடைய மகன்கள் சன்னி தியோல், பாபி தியோல், இஷா சொல்லிக்கிட்டே போல. பாபி தியோல் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து கங்குவா படத்தில் நடிச்சார் பாருங்கள், சூரியக்கு எதிராக. அவர் இப்போ ஜனநாயகங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் வந்து
முக்கியமான வில்லனாக வந்துட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் சவுத் இந்தியன் படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காப்புல வந்து. அப்படியேப்பட்ட நட்சத்திரங்கள் தர்மேந்திராவுடைய வாரிசுகள் அவங்க என்ன பண்ணிடணும், குமுறி போய் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அம்மாலாம் வந்து ஏங்க இப்படி, ஏன் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு. இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இங்கே 2011 திடீர் உடல்நலக் குறைவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு. இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போட்டுன்னு வாமிட் எடுக்கிறாரு. திரும்ப இசபெல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வராங்க மயிலாப்பூரில். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க, நிலைமை மோசமாகுது. போரூர் ராமச்சந்திராவில் கொண்டு போய் சேருனாங்க. போரூர் ராமச்சந்திராவுக்கு போனோடனே காட்டு தீ மாரி பரவுது. ரஜினிகாந்துக்கு உடல்நிலை என்னவோ, ரஜினிகாந்த் வந்து மோசமான நிலையில் போயிட்டார். அவருக்கு வந்து கிரிட்டிக்கலான இதுவே, அவருக்கு வந்து என்னது செயற்கை சுவாசம் வச்சுருக்காங்க. ஊன்னொன்னே அந்த போரூர் ராமச்சந்திரா முழுக்க ரசிகர்களும் ஒரு பக்கம் மீடியாக்காரர்களும் அங்கே தான் இருந்தாப்புல. டெய்லியும் காலையில் நான் தினசரி பத்திரிகையில் இருந்தேன். காலையில் டியூட்டியே வந்து போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் தான். காலையில் போய் நின்றுடுவோம். என்ன தகவல் ஏது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போவாங்க வருவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த வதந்தியும் எந்த இதுவும் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்போது அங்கே மீடியா கூட இருந்தவர் ரஜினியோடைய பிஆர்ஓ ரியாஸ். இப்படி போயிட்டே இருந்தப்போ தான் சரி இங்கே நிலைமை இதை விட பெஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், நீங்கள் சிகிச்சை வேணும் அப்படின்னு அமிதாப் பச்சன் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாது சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல். அந்த சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் கூட மெயின் கேட் வழியாக ரஜினி ஆம்புலன்ஸில் கொண்டு போக முடியல. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ மீடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மானா ஒரு ஆம்புலன்ஸை வெளியே வந்து அப்படி விட்டுட்டு அப்படி பின்னாடி போரூர் டிஆர் கார்டன் வழியாக சுற்றிக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸை, ரஜினி இருந்த ஆம்புலன்ஸை கொண்டு போனாங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்புறமா வந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவுடனே திடீர்னு இந்த மாதிரி தான் வதந்தி, என்னவோ ஆயிடுச்சு ரஜினிக்கு அப்படின்னு செய்தியாகவே வர ஆரம்பித்தோடனே முதல் வேலையாக இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பணும் யாருன்னா கவிஞர் வைரமுத்து. வைரமுத்து நேராக கிளம்பி என்ன ஆச்சு ஏது, ரஜினிக்கு இது மாதிரி காட்டு தீ மாதிரி ஒரே வதந்தியாக பரவிட்டு இருக்கு, யாரும் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை, அவருடைய நிலைமை என்னன்னு வந்து யாரும் இங்கே தெளிவாக சொல்லலை. ஒரு பக்கம் ரசிகர்கள்லேருந்து அழறாங்க, ஒரு பக்கம் ரசிகர்கள் கும்பிட்றாங்க. இங்கே இந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் முழுக்க முக்கால்வாசி பேர் ரசிகர் தான் இருந்தாங்க. அப்போ வைரமுத்து போய் பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தார். வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நலமுடன் இருக்கிறார், மீண்டு வருவார், அவர் மீண்டும் வருவார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தனுஷ் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார், வெளியே பேசுகிற வதந்தி செய்திகள் வரதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம். கண்ணு மூக்கு காது அது இதெல்லாம் வச்சு பேச ஆரம்பித்தாங்க, இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜினி முன்ன மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்க முடியாது, அவர் கை கால் தூக்க முடியாது, அவருக்கு வந்து பெல்ட்டு கட்டி எல்லாத்தையும் வந்து ரோபோ மாதிரி இது பண்ணியிருக்காங்க, அவர் ஸ்டைல்லாம் போயிடுச்சு, அவர் 2 அடி தான் நடக்கிறாரு, என்னென்னவோ இஷ்டத்துக்கெலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் இன்னும் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. வந்து ஒயிட் ஷர்ட்டு, ஒரு நீல கலரு ஜீன்ஸு, அவருடைய ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, அதில் வந்து கார் மேலே அப்படி ஏறி நின்று அப்படி கை காட்டின ஒரு அசைச்சதுக்கப்புறம் தான் வந்து ரசிகர்களுக்கே ஒரு பெருமூச்சு வந்தது ரஜினி ரசிகர்கள். அதன் பிறகு தான் தலைவன் சூப்பராக இருக்கிறாயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த வதந்திகள்லாம் இருக்கும் பாரு, அது காட்டு தீ மாதிரி சில ஊடகங்கள் வேணும்னே கூட எழுதுனாங்க, வந்து அதை இட்டு கட்டி எழுதுனாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து லதா ரஜினிகாந்த் மகள்களை எல்லாம் ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. நேராக அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் போன வீடு எங்கன்னா வீனஸ் காலனி ஆழ்வார்பேட்டையில் இருந்த தன்னுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா வீட்டுக்கு தான் போனார். சொல்கிறதுக்கான காரணம் அதுக்கப்புறம் ரஜினி அந்த செய்திகள்லாம் வந்துருதில்ல, அவர் உடல்நல குறைவாக இருந்தப்போ அந்த மேகசின் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்து சிரிச்சாரா. வந்து ஒரு மனுஷன் நல்லா கை காலோட ஆக்டிவாக இருந்தால் தான் பொழுது அவன் இப்படி விழுந்துட்டானா என்ன ஆகிடும் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இதே இதுதான் தர்மேந்திராகும். அதுக்கப்புறம் வந்து ரஜினி ஆக்டிவாக பல விழாக்களில் கலந்துக்கிட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 173 கமலுக்காக ஒரு படம் பண்ணி தரப்போறாரு, இன்னும் நடிப்பார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, குண்டு கல்யாணம் பழைய நடிகர் ரஜினி படத்தெல்லாம் கூட நடிச்சிருப்பார். அவங்க அப்பா வந்து எம்ஜிஆர் கூட நடித்தவர். குண்டு கல்யாணத்துக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது அவருடைய இதுவாகிடும். திடீர்னு ஒரு நாள் ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து ஃபோனு, சார் உங்கள் கூட பேசணும் அப்படின்றார். உடனே இவர் எந்த பேரை சொல்ல, சரி கொடுங்கம்மான்னுங்கிறாரு. எடுத்து பேசியிருக்காரு. கல்யாணம் சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னுக்கிறாரு. வந்து சொல்லுங்கள் சார், நான் தான் ரஜினி சார். அப்புறம் என்ன உடம்புக்கு ஏது எல்லா டீட்டெயிலாக கேட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஃபேமிலியில் என்ன நடக்குது எல்லாத்தையும் விலாவரியாக சொன்ன பிறகு அப்புறம் ரஜினி சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் அரசியலுக்குள்ளே போகாமல் ஒழுங்காக சினிமாவுக்குள்ளே இருந்திருந்தால் இந்த உடம்பு கெட்டிருக்காது இல்லைங்களா,
இங்கே அரசியலுக்குள்ளே போய் சாப்பிடாம பிரச்சாரம் பண்ணி குண்டு கல்யாணத்துக்கு அடிலாம் அடிச்சுலாம் இருக்காங்க. முதுகுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஓட்டெலாம் அடிச்சிருக்காங்க அவரை மீட்டிங்கில் பேச சமயத்தில். அப்படின்னு ஆமாம் சார்ன்னு சொல்லிட்டு, சார் இப்போது நான் ஆக்டிவாக இருக்கிறேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வாய்ப்பு இருந்தால் அது மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி மறுநாள் அவருக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு ரஜினி. அதை வந்து புகழ்ந்து சொன்னதுக்கான காரணம்னா, ஒருத்தனுடைய வலி, ஒருத்தனுடைய வேதனை, அவனுடைய உடல்நல குறைவுன்னு அந்த துன்பம் இதெல்லாம் அறிஞ்சவர் ஒருத்தர். ஏன்னா ரஜினி செய்யல, அதை பண்ணல, இதை பண்ணனாங்க. இதை வந்து ஒரு தகவலை அதை சொல்லிக்கிறேன். இதே போல் தான் 2021 திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷக்கீலா வந்து நடிகை ஷக்கீலா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு காட்டு தீ மாதிரியான ஒரு இது. ஏமா ஷக்கீலா தானே வந்து அப்போ சொல்கிறேன், சில பேர்லாம் வந்து ஷக்கீலா தானே, அவங்க வந்து பலான படத்தில் நடிக்கிறவங்க தானே, இப்படியான ஒரு பிம்பம் இருந்தபோது அது பெருமளவில் பேசப்பட்டது. ஊடகங்கள்லாம் வந்து பேசப்பட்டது. அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் ஷக்கீலாவே இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் ரொம்ப உருக்கமாக ஷக்கீலா சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் நினச்சது, அதை ஷக்கீலா சொன்னது, நான் நினச்சது என்ன வந்து ஒரு பலான படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு அடல்ட் கண்டென்ட்டில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு தான் இவ்வளோ காலம் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னை பற்றி வந்த ஒரு தவறான செய்திக்கு நீங்கள் கொடுத்த ரியாக்டு, நீங்கள் என்னை பற்றி தேடின தேடல், என்னை பற்றி விசாரித்தது என்னுடைய எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்னால் வேறு என்ன வேணும்? எவனோ ஒரு நல்லவன், அவர் சொல்கிறாங்க எவனோ நல்லவன், அந்த நல்லவன் இந்த மாதிரியான ஒரு பொருளையை கலப்பினா தான், ஒரு வதந்தியை பரப்பி விட்டதுனால்தான் உங்களுடைய அன்பான மனசு, என் மேல் உள்ள அன்பான மனசை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பிரமாதமான பதிவு போட்டிருந்தாங்க. ஷக்கீலா தெரியும், ஒரு திருநங்கையை வந்து மகளாக வளர்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறாங்க, சில ப்ரோக்ராம்லாம் பண்ணித்தராங்க. இதை தாண்டி நம்ம சொல்கிறேன், இப்படி கடந்து போகிறது அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாகி போச்சு. அதே போல தான் தர்மேந்திரா விவகாரத்திலும் இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி மொத்த பாலிவுட்டும் மொத்த இந்திய சினிமாவும் இப்படி பண்ணுது. தயவுசெய்து கிராஸ் செக் பண்ணி பேசுங்க, சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.